இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம VS Code வந்து எப்படி நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட VS Code ஓப்பன் பண்ணிட்டு VS Codeல போயிட்டீங்கன்னா மேலே நிறைய டேப் இருக்கும். அதில் டெர்மினல் அதை செலக்ட் பண்ணிக்குவோம். டெர்மினலில் போயிட்டு இப்படி கீழே வரும் அவுட்புட், ப்ராப்ளம், கன்சோல், டெர்மினல் நிறையா வரும். நமக்கு அதெல்லாம் வேணாம், டெர்மினலுக்கு வேணும். ஸோ டெர்மினலில் போயிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா CMD இருக்கும். அது பக்கத்தில் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் CMD ஓப்பன் ஆகும். நான் வந்து CMD யூஸ் பண்ண போகிறதில்ல, கிட் பேஷ் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு CMD வேணா CMD, கிட் பேஷ் வேணா கிட் பேஷ், பவர் செல் வேணா பவர் செல் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிட் பேஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிட் பேஷில் போய்ட்டு உங்களோட ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னு சொல்லணும்ல. நான் வந்து டெஸ்க்டாப்பில் கொண்டு இருப்பேன். அதனால் CD ஸ்பேஸ் டெஸ்க்டாப். அடுத்தது டெஸ்க்டாப்பில் நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஆங்குலர் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணணும்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற கமெண்ட் பார்த்தீங்கன்னா mkdir. அதுக்கு அந்த ஃபோல்டரோட நேம் வைக்கணும். Angular new அப்படின்னு அந்த ஃபோல்டருக்கு நான் பேர் வைக்கிறேன். mkdirனா ஒன்றும் இல்லை, மேக் டைரக்டரி. ஸோ அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணுமா, அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதே கமெண்ட் தான், CD ஸ்பேஸ் Angular new தான். CD ஸ்பேஸ் Angular new வந்துருச்சா. இப்போ நம்ம வந்து ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணுற கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா npm install space -g space @angular/li. மறுபடியும் சொல்கிறேன், npm space install space -g space @angular/li. இதுதான் கமெண்ட் நம்ம ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆகும். என்ன போட்டிருக்கு, ADL3:npm சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதான் இன்ஸ்டால் ஆகி வந்துடும். ஸோ இது இன்ஸ்டால் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதுக்குள்ளே தான் போகணும். போயிட்டு என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்கு, ஆங்குலர் நியூ அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து நிறைய ஃபோல்டர் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் எண்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ng இது வந்து ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ இன்ஸ்டாலேஷன் பார்க்கணுமா. ஸோ இன்ஸ்டாலேஷன் பார்க்குறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, ng ஸ்பேஸ் வெர்ஷன். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரில் கேம் விளையாடுவோம்ல, அதில் வெர்ஷன்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அதில் வெர்ஷன் இருக்குது. ng வெர்ஷன் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா சும்மா என்ட்ரன் பண்ண மாதிரி 3Dயில் ஒருத்தர் வருவார், Angular CLI அப்படின்னு. இந்த சேவ் கலர் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது கீழேயே Angular CLIன்னு போட்டு ஒரு 2-3 நம்பர் கொடுத்துருப்பான், அதுதான் அதோட வெர்ஷன். ஸோ நம்மளோட வெர்ஷன் வந்து 16.1.0. சரி பரவாயில்ல, ஆங்குலர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஒரு வழியா. இப்போ என்ன பண்ணணும்னா இதில் போய் பார்ப்போமா, Angular code. அப்படின்னு கொடுக்கணும். ஸோ code. அப்படின்னு கொடுத்தா இன்னொரு புது ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். code.னு கொடுப்போமா, COD code ஸ்பேஸ் டாட் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு டேப் வரும். ஸோ இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஆங்குலர் நியூ அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அதுக்குள்ளே ஓப்பன் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்ம ஆங்குலர் ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ தான் அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஆங்குலர் நியூ இருக்கா, ng நியூ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்ட் க்ரியேட் பண்ணி என்டர் தட்டி விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரவுட்டிங் பண்ணணுமா என்னன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ரவுட்டிங் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு HTML ஃபைல், ஒரு லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஆல்ரெடி லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆல்ரெடி யூஸர் பக்கத்தில் சைன்இன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, லாகின்னு. அதை கிளிக் பண்ணால் லாகின் ஃபார்முக்குள்ளே போகல, அதை கிளிக் பண்ணால் போகிறக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அதுதான் ரவுட்டிங். இப்போது என்கிட்ட வந்து சைன் அப்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, லாகின் ஒரு ஃபார்ம் இருக்குது, ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரவுட்டிங். ஸோ உங்களுக்கு ரவுட்டிங் வேணுமா வேணாமல் கேட்கும். இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸில் பார்க்கும்போது ரவுட்டிங் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கொஞ்சம் மீடியம் லெவல் ஹை லெவலில் போகும்போது கொஞ்சம் ரவுட்டிங் தேவைப்படும். ஸோ நான் அதனால் இப்போவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். எஸ் ஒய்னா எஸ்ஸு, எல்லாம் நோ.
எஸ் கொடுத்தாச்சு. என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்குலரில் வந்து நீங்கள் என்ன ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸ்டைல் ஷீட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம HTML சீஸ்லாம் இருக்கும்ல, சிஎஸ்எஸ்னால் என்ன ஸ்டைலு இந்த டெக்கரேட் பண்ணுறக்கு டிசைன்காக தானே. அந்த ஸ்டைல்ஸ்லேயே பல வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து சிஎஸ்எஸ், ஒன்று வந்து SCSS, ஒன்று வந்து SASS, ஒன்று வந்து LESS. நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் வேறு எதுவும் மாற்ற வேணாம். உங்களுக்கு நீங்கள் இது பெரிய ஜீனியஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு சப்போஸ் வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அந்த SCSS, LESS எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாருமே CSS யூஸ் பண்ணால் நீங்களும் CSS யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிளாகவும் இருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாலிங் பேக்கேஜஸ் NPM கிட்டத்தட்ட 1 நிமிடங்கள் சுற்றும். நான் இப்போ இன்ஸ்டால் ஆகிரும் அப்போ இன்ஸ்டால் ஆகிரும் பார்த்து வெறுத்துட்டேன். அப்போ தான் தெரியுது இது இன்ஸ்டால் ஆகிற நிறையா ஃபோல்டர் இருக்குது, நிறையா ஃபைல் இருக்குது, இன்ஸ்டால் ஆகணும். சரி, இன்ஸ்டால் ஆக வரைக்கும் நம்ம சொல்லிடுவோமா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானே இப்போ தான் புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்படியே பச்சை கழுவி ஊற்றுறாதீங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து அப்படியே இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு போகலாம். என்ன ப்ராஜெக்ட் கொண்டு போகலாம்? நம்ம வேணால் ஃபுட் ஆர்டரிங் சிஸ்டம் ஆப் க்ரியேட் பண்ணுவோமா? ஒரு பெரிய கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக பெருசாக கஷ்டம் HTML CSS யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணும். ஸோ இதில் நான் என்னென்ன இருக்குன்னு சும்மா சொல்லிட்டா ஓப்பனிங்கில். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா 4 ஃபைல் வரும். அந்த 4 ஃபைல் வந்து HTML ஃபைல் ஒன்று, CSS ஃபைல் ஒன்று, TS ஃபைல் ஒன்று, spec.TS ஃபைல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபோல்டர்னு அத்தனை ஃபோல்டர்னால் என்ன தெரியுமா? இப்போ லாகின் ஒன்றா, சைன்இன் ஒன்றா, சைன்இன்குள்ளே 4 ஃபைல், லாகின்குள்ளே 4 ஃபைல். அதில் வந்து ஃபோல்டர்னு சொல்கிறத வந்து நம்ம ஆங்குலரில் வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா அதை வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஆங்குலர் இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. இதை ரன் பண்ணுறதுக்கு குரோமில் ரன் பண்ணுறதுக்கு ng-s-o. இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் மாறினாலும் உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஸ்பேஸை எடுத்துவிட்டு இப்போ ரன் பண்ணி காட்டினா அது வந்து எரர் சொல்லும். அதனால் ஸ்பேஸ் விடாமே ஸ்பேஸ் சொல்லிட்டீங்க. ng-s ஸ்பேஸ் -o கொடுத்து என்டர் கொடுக்கணும். அதாவது சாரிங்க, CD ஃப்ரண்ட் கொடுக்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அப்போ இன்ஸ்டால் ஆனது வெளியே இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால் மறுபடி CD ஸ்பேஸ் ஃப்ரண்ட் எண்ட். இப்போ ரன் பண்ணுவோம். ng-save -o ரன் ஆகுதா? ரன் ஆகுதுங்க. ஜென்ரேட்டிங் ப்ரௌசர் அப்ளிகேஷன். ப்ரௌசரை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் இப்படி தான் வரும். ஃப்ரண்ட் அண்ட் ஆப் இஸ் ரன்னிங். இதை வந்து டிஃபால்ட்டாக அவங்க சிம்பிள் வச்சுருக்காங்க. இதுலேருந்து எப்படி நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் ஆங்குலர் தமிழில் போட்டிருக்காங்கன்னு தெரியல, பட் போட்டிருக்காமே இருக்கலாம். இனிமேல் நாம் போடுவோம். பட்டா பாய்.